குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறீங்க, பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறீங்க. கொலஸ்ட்ராலில் குட் இருக்க முடியுமா? இது மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய், காலுக்கு போகிற ரத்த குழாய், இதில் எல்லாத்துலேயும் அடைப்பு ஏற்படும். ஒரு அடைப்பு ஏற்படுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சடன் ஈவென்ட் கிடையாது. நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உடல் சார்ந்த உழைப்பு சுட்டை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது வாக்கிங் தான் பெஸ்ட் மெத்தட். நம்மளுடைய பாதம் எவ்வளோ தூரம் நடக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை 2 தடவை ஃபுல்லாக சுற்றி வர அளவுக்கு நம்ம பாதம் நம்மளை தாங்குது. பட் அந்த பாதத்துக்கான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமான்னு பார்த்தா அந்தளவு இல்லை. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 130 கோடிலேருந்து 140 கோடி மக்கள் வரைக்கும் இருக்கோம். அதில் ஒரு 10லேருந்து 11%, ஒரு 15 கோடி பேர் வந்து சுகர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 15 கோடி பேரில் ஆல்மோஸ்ட் லைக் 1.5 crores மக்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய பாத பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுறாங்க. ஆல்மோஸ்ட் 20 நொடிகளுக்கு ஒரு முறை உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல பாதத்தை இழக்கிறாங்க. ஸோ அந்த அளவு பாத இழப்பு இருக்குது. பட் அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா அந்த இழப்பை கண்டிப்பாக தடுக்க முடியும். நம்ம இண்டிபெண்ட்டாக வாழ்நாள் பூரா நம்மளே நடந்து எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் இந்த கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் என் கூட ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு எல்லாமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல பாதம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பாதத்தில் சுகர் வருது? ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 15 கோடி மக்களுக்கு சுகர் இருக்குது. 15 கோடி மக்கள் சுகர் இருக்கும்போது ஏன் பாதம் பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சம்திங் கால்ட் நியூரோபத்தின்னு இருக்குது. பாதத்துக்கு கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படுறது, நர்வ்ஸ். ரெண்டாவது, பாதத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களினுடைய பாதிப்பு, ஆர்டீரியல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு வர மாதிரி கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாதத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படலாம். ஸோ அப்படி ஆகும்போது பாதத்துக்கு போகக்கூடிய உணவு எல்லாமே இரத்த நாளங்கள் வழியாக தான் போய் சேரணும். ஸோ அந்த உணவு ஒழுங்காக போகலைனாலே அந்த பாதம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. போக போக அப்படியே நல்ல சூம்பி போயிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா, சுகர் வந்ததுன்னா இன்ஃபெக்ஷனுடைய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷனோட சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் கூட ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு பிரச்சனை ஏற்படுது. அது இல்லாமல் சுகர் வந்தவங்களுக்கான செல்ஸ் வந்து செனசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலாக ஒரு 40 வயசு 50 வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகர் வந்ததுன்னா கூட அந்த செல்ஸினுடைய தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிடுது. அது வந்து ஒரு வயசானவங்கள ரொம்ப 80-90 வயசில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செல்ஸ் மாதிரி மாறிடுது. ஒழுங்கான ஆறும் தன்மை இழந்துடுது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த காயங்களை ஆற்றுறதுக்கு. ஸோ இந்த குரூப்பில் முதல்ல எல்லாருக்கும் தெரியும்ல, அன்பு மற்றும் லவ்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சிம்பிள் வந்து ஹார்ட். எல்லாருமே சொல்கிறது ஹார்ட், ஐ லவ் யூனாலும் ஹார்ட்டோட படம் தான் போடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் நம்ம கார்டியாலஜிஸ்ட் கிட்ட சில கேள்விகளை கேட்குறேன். டாக்டர் அருண் சார் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீனியர் டாக்டராக இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கார்டியாலஜிஸ்ட். சார், நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் பாதத்துக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய தாட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதற்கன் வந்து ராஜேஷ் கேசன் சார் வந்து எனக்கு என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் MBBS படிக்கும் போதுலேருந்து தெரியும். என்னுடைய காலேஜ் சீனியர் அவர். இந்த ஜேர்னி வந்து பார்க்கும்போது டயபெட்டிஸ், டயபெட்டிக் ஃபுட், ஹார்ட், இந்த ரிலேஷன்ஷிப் என்ன நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும் ஆக்சுவலாக. இப்போ சுகர் ஒரு பேஷண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, முன்னாடிலாம் வந்து லேட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எர்லி ஏஜஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம். சுகர் வந்த பிறகு சில வருடங்கள் செல்ல செல்ல ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின், கால், கண், இப்போ பல உறுப்புகள் பாதிப்படையும். இப்போ யாருன்னா ஒருத்தருக்கு கால் பாதிப்பாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம்னா, காலுக்கு போகிற ரத்த நாளங்களில் பெரும்பாலும் பாதிப்பு வந்துடும். காலுக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுரும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஹார்ட் எப்படி இருக்குன்னு கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா காலுக்கு போகிற ரத்த குழாய் சைஸு
மூளைக்கு போகிற ரத்த குழாய் சைஸு, ஹார்ட்டுக்கு போகிற கொரோனரி ஆர்டரி சைஸ் இதெல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு காலுக்கு போகிற ரத்த குழாய் பாதிப்பு இருக்கும்போது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயிலையும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். சார் இது எப்படி நம்ம முதல்லையே கண்டுபிடிச்சிக்கலாம், எப்படி தடுக்கலாம், இதெல்லாம் தான் நம்மளுக்கு விழிப்புணர்வு தேவை. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு பேசிக்காக வந்து ஹார்ட்டில் என்ன செக் பண்ணுறதும் அப்படின்னாக்கா 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம ஒரு பேசிக்காக ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும். இசிஜியில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அதில் எதனா மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு தெரியும். அடுத்தது ரத்தம் டெஸ்ட்டில் வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு கட்டாயமாக பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் தான் வந்து டயபெட்டிஸ் இருக்கும்போது அதிரோஜெனிக் லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் குட் கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறது, இது மாதிரி பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய், காலுக்கு போகிற ரத்த குழாய் இதில் எல்லாத்துலேயும் அடைப்பு ஏற்படும். ஒரு அடைப்பு ஏற்படுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சடன் ஈவென்ட் கிடையாது. ஆக்சுவலாக மெதுவாக நம்ம ஒரு ஸ்மால் பிளாக் பில்டிங் ஆகிப்போம். ஒரு பேஸ்மெண்ட்டு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுற மாதிரி ஸ்லோவாக டெவலப் ஆகும் பிளாக். ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியாது, அறிகுறி தெரியாது. அறிகுறி தெரியாதனால நம்ம வந்து செக்கப் எதுவுமே போக மாட்டோம். கால் பாதிப்பு வரும்போது பேசிக்காக இசிஜி எடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு முடிஞ்ச ஒரு எக்கோகார்டியோகிராம் சொல்லிட்டு ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸாக நினைக்கிறேன். சப்போஸ் ஏன் சார் முதலே பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஏன்னா வெளிப்புறத்தில் பார்க்கும்போது ஆள் நார்மலாக தெரிவாங்க, ஆனால் உள்ளே பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரியான செக்கப் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கால் பாதம் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா ஹார்ட் கட்டாயம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா முன்கூட்டியே ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கான மாத்திரையை பயன்படுத்தலாம். ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பம்பிங் கம்மியாகிடும் டயபெட்டிஸ் இருந்துச்சுனாக்கா. 2 மடங்குலேருந்து 3 மடங்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் டயபெட்டிஸ் வந்துருச்சுனாக்கா. அதனால் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டோம்னாக்கா பின்னாடி வர காலத்தில் அந்த ப்ராப்ளத்தை தடுக்கலாம், அதை தள்ளி போடலாம். இப்போ நீங்கள் குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறீங்க, பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறீங்க. கொலஸ்ட்ராலில் குட் இருக்க முடியுமா? நம்ம செல் மெம்பரெயின்ஸ்லாம் வந்து சில கொலஸ்ட்ரால்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். பிரெயின் டிஷ்யூவில் கொலஸ்ட்ரால் அதிகமாக தேவை. கொலஸ்ட்ரால் உடம்புக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. ஒரு அளவுக்கு தேவை. அது அளவுக்கு மிகுதி ஆயிடுச்சுன்னா அது வந்து உடம்புக்கு கெடுதி. கொலஸ்ட்ரால் டெஸ்ட் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங்கில் பண்ணுவாங்க. யூஸ்வலாக 8 hours 6 to 8 hours ஃபாஸ்டிங்கில் பண்ணும்போது தான் பெஸ்ட் வேல்யூஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்மளால் அது மாதிரி எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா ரேண்டமாக கூட எடுக்கலாம். நான் ஃபாஸ்டிங் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட எடுக்கலான்னு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மார்னிங் எடுத்தால் பெட்டர், இல்லைனாலும் எப்போ வேணால் எடுக்கலாம். இதில் கொலஸ்ட்ராலில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. டோட்டல் கொலஸ்ட்ரால் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். விஎல்டிஎல் இது மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 3 இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் கெட்ட கொலஸ்ட்ரால். இதுதான் வந்து ரத்த நாளங்களில் அந்த எண்டோதெலியமை பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டு கொழுப்பாக படிய ஆரம்பித்து பிளாக் ஃபார்ம் வைக்குது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நார்மலாக வந்து இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது குறைக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக ஒரு அளவு கூட கம்மியாக தான் இருக்கணும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு 190க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே கட்டாயமாக மாற்ற ஆரம்பிச்சிடணும். ஐடியல் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130க்குள்ளே இருக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் எதுவும் இல்லைனாக்கா. பட் எதனா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்லாம் வந்துடுச்சுனாக்கா இந்த வேல்யூ வந்து 70க்குள்ளே வச்சுருக்கணும். இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, பைபாஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டென்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் குறைக்கணும், 55 ஆக்கணும். ஒரு சில பேருக்கு 2-3 பிரச்சனை சேர்ந்துருந்தால் ஈவன் 40 கீழே கூட கொண்டு போகணும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் அளவை எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மியாக வச்சுருந்தோம்னா மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ஹார்ட் ப்ராப்ளமோ, காலுக்கு போகிற ரத்த ஓட்டமோ, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டமோ பாதிப்படையாமல் தடுக்கலாம். இதுதான் கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால். இது வந்து நம்ம வந்து பேட் கொலஸ்ட்ரால் இங்கிலீஷில் சொல்லலாம். அப்புறம் குட் கொலஸ்ட்ரால்னால் யார் அப்படின்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்குது. ஹெச்டிஎல் அது என்ன பண்ணால் ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ரத்த நாளங்களில் என்னென்ன கொலஸ்ட்ரால் போய் படியுதோ அதை ரிவர்ஸில் கொண்டு போய் லிவருக்கு சேர்த்துரும். இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பிளாக் நிறைய ஃபார்ம் ஆகாது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்படி அதிகம் பண்ணுறது? ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நார்மலாக நம்மளால் ஒரு மாத்திரை மூலமாக பெரிய லெவலில் அதிகப்படுத்த முடியாது. அதுக்கு இந்த உடல் சார்ந்த எக்ஸசைஸ் பண்ணால் தான் முடியும். யார் ஒருத்தங்க ரெகுலராக வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். மாத்திரைகள் மூலமாக பெரும்பாலும் எந்த ஸ்டடீஸும் ப்ரூவ் பண்ணல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உடல் சார்ந்த உழைப்பு சத்தை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது வாக்கிங் தான் பெஸ்ட் மெத்தட். வாக்கிங்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 30 minutes per day 5 days a week 150 minutes வாக்கிங் பண்ணால் போதும். ஒரு வாரத்துக்கு 2 நாள் கூட ஃப்ரீயாக விட்டுடலாம்.
இந்த வாக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, 40 வயசு கீழே 30 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தால் 75 மினிட்ஸ் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணால் போதும். இது தவிர வாரத்துக்கு 2 நாள் வந்து ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லிட்டு ஸ்மால் வெயிட் பேஸ்ட் எக்ஸசைசஸ் பண்ணால் குட் ஆக்சுவலாக. அப்போ தான் மசில் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் இன்னொரு கொலஸ்ட்ரால் எது அப்படின்னாக்கா ட்ரைக்ளிசரைட்ஸ்னு கொலஸ்ட்ரால். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு 2 முக்கியமான பிரச்சனை வருது. ட்ரைக்ளிசரைட்ஸ் கொலஸ்ட்ரால் மிக அதிகமாகிடுது, HDL கொலஸ்ட்ரால் கம்மியாகிடுது. இந்த காம்பினேஷனே இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து அக்லி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா, சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது முதல்ல சுகரை கட்டுப்படுத்தினாலே ட்ரைக்ளிசரைட்ஸ் கட்டுப்பாட்டில் வரும். அதே நேரத்தில் தைராய்டு மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தினாலும் ட்ரைக்ளிசரைட்ஸ் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு கூட சரியாக பண்ண முடியல, கண்ட்ரோல் வரல அப்படின்னா கட்டாயம் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கான சில நிறைய மாத்திரைகள் இருக்குது, அது கட்டாயம் போடணும். இப்போ எல்லாரும் எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, மாத்திரை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா நார்மல் வந்துடும். நார்மல் வந்த பிறகு நார்மல் வந்துடுச்சு நிறுத்திடுவாங்க, மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே தான் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கொலஸ்ட்ரால் ஷூட் ஆகிடும். ஏன்னா அது சைலண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அறிகுறிகள் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அதை பிளாக்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, மாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ என்ன சார் லைஃப் லாங் மாத்திரை போடணுமா, மாத்திரை போடாமல் இருக்க முடியாதா, வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னா, நல்ல லைஃப் ஸ்டைல்ஸ் மாடிஃபை பண்ணிவிட்டு வாக்கிங், எக்ஸசைஸ், ஃபுட் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு கொண்டு வரலாம். பட் ஒரு சில பேருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டாலோ, ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துட்டாலோ, அல்லது காலுக்கு ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு வந்துட்டாலோ கட்டாயமாக மாத்திரை போடணும். ஏன்னா மறுபடியும் இன்னொரு டைம் பிளாக் அதிகமாகிடுச்சுன்னா காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், பைபாஸ் பண்ணுற சூழ்நிலை வரும், ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னா நடமாட்டம் எல்லாம் போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த கொலஸ்ட்ரால்னால வரும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். அது என்னென்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலும் வந்துடும். அதை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மாக்கெலாம் பெண்கள்லாம் 55 வயசுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலோ, ஆண்கள்னால் ஒரு 45 வயசுக்குள்ளே, பெண்கள்னால் ஒரு 45 வயசு, ஆண்கள்னால் ஒரு 55 வயசுக்குள்ள ப்ரீமெச்சூர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடியே வந்திருந்தாக்கா அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ஜீன்ஸ் போயிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ யூஎஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்லாம் ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொலஸ்ட்ரால் வேல்யூ செக் பண்ணி பார்த்துருவாங்க. இப்போ கொலஸ்ட்ரால் வேல்யூ அதிகமாக இருக்கா, இந்த குழந்தை வந்து 40 வயசு 50 வயசில் ப்ராப்ளம் வரும், முன்கூட்டியே தெரிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் நம்ம கடவுள் இப்படி தான் நம்ம ஜீன்ஸ் கொடுத்துருக்காரு, நம்ம வேல்யூ இப்படி தான் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங் ஜீன்ஸ் இருப்பாங்க, பக்காவாக இருப்பாங்க, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருப்பாங்க, HDL கொலஸ்ட்ரால் நார்மலாக இருப்பாங்க, ட்ரைக்ளிசரைட்ஸ் நார்மலாக இருப்பாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் அப்ரேட்டடாக இருந்தால் கூட, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட பெரிய பிரச்சனை வர்றதில்லை. ஒரு சில பேர் நம்ம கேள்விப்படுவோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாரு, நல்லா ஜிம் போகிறாரு, நல்லா ஃபிட்டாக இருக்காரு, ஆனால் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இவருக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு கேள்விப்படுவோம். இதெல்லாம் நிறைய டைம்ஸ் வந்து நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க, பட் இருந்த போதிலும் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால கொலஸ்ட்ரால் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். அதிகமாக உற்பத்தி பண்ணுற தன்மை யாருன்னு முதல்லே கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த எர்லி ஸ்க்ரீனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம கொலஸ்ட்ரால் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஐடியாஸ். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அதுக்கான டயட், இந்த HDL ஏற்றணும், LDL குறைக்கணும் அப்படிலாம் இருக்கும்போது டயட் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட தாட்ஸ் என்ன டாக்டர் தரணி? என்ன மாதிரி ஆகாரம் சாப்பிடும்போது? சார் சொன்னார் HDL இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுற ரிக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த வேஸ் சார் சொன்ன மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் தான் சொன்னார். அதே மாதிரி நம்ம ஒமேகா 3 உள்ள உணவுகள் எடுத்தாலும் நம்ம HDL லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒமேகா 3 வந்து யூஸ்வலி நமக்கு இந்த ஃபிஷ் சொல்லுவோம், இந்த சால்மன், இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து அது அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இருக்குது, அதுலேயும் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். LDL கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் லைக் டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்மி கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை நம்ம உட்கொண்டால் அது LDL கொலஸ்ட்ரால் கம்மியாகும். HDLக்கு நான் சொன்ன மாதிரி ஒமேகா 3 உள்ள உணவுகளை அதிகமாக உட்கொண்டால் ஆட்டோமேட்டிக்லி HDLும் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் LDL குறைக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. சார் சொன்ன மாதிரி ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமனான ஒரு ட்ரக் இருக்குது. கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே அதை காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த LDL லெவல்ஸை கம்மியாக வச்சுப்பாங்க. ஸோ லெஸ் தென் 130 இஸ் வாட் அவங்களாம் நார்மல் பர்சனுக்கு லெஸ் தென் 130 இருந்தால் போதும்னு சொல்கிறோம். இதே ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக இருந்தால் டிபெண்டிங் போஸ்ட் பைபாஸ்னால் லெஸ் தென் 50, ரொம்ப அக்ரெசிவாகவே
எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நம்ம கம்மியாக வச்சுக்கணும். டயட் வந்து இப்போ சார் வந்து சொல்லிட்டு இருந்தார், கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ஆர்ட்ரீஸ்லாம் தங்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு போய் லிவருக்கு கொண்டு போகுது. பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஆப்போசிட், இது போய் ஆர்ட்ரீஸ்லேருந்து மற்ற இதில் போய் டெபாசிட் பண்ண வைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லிவர் வந்து பிளேஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் இன் மேனேஜிங் இந்த கொலஸ்ட்ராலோட மூமெண்ட்டை. ஸோ நிறைய பேரோட ஸ்கேன் ரொட்டீனாக பார்க்கும்போதே சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இந்த லிவர்னு பார்க்குறோம், ஃபேட்டி லிவர்னு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேருக்கு ஸ்கேன் பண்ணால் ஒரு 40 பேருக்காவது அந்த ஃபேட்டி லிவர் தெரியுது. ஃபேட்டி லிவர்னால் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும், வந்துருச்சுன்னா எப்படி குறைக்க முடியும்? நம்ம லிவரில் வந்து அதிகமான கொழுப்பு வந்து டெபாசிட் ஆகிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரியும், லிவர் வந்து யூஸ்வலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எதனால லிவர் பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. கேன் சம்படி சே ஃப்ரம் தி ஆடியன்ஸ், யூஸ்வலி லிவர் பாதிக்குதுன்னா என்ன ரீசன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஓகே, ஆனால் ஆல்கஹாலை விட அதிகமாக பாதிக்கக்கூடியது வந்து டயபெட்டிஸ் மற்றும் மாவுச்சத்து தான் ஆக்சுவலி அதிகம். இதை வந்து நாங்கள் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், NAFLD. லிவர் அதிகமாக பாதிக்கிறது வந்து ஈவன் மோர் தென் ஆல்கஹால் வந்து ஆக்சுவலி ஃபேட்டி லிவர் டிசீஸ் டியூ டு நான் ஆல்கஹாலிக் ரீசன்ஸ். அதில் முக்கியமான காரணம் வந்து இந்த டயபெட்டிஸ் மற்றும் இந்த ஒபெசிட்டி ரிலேட்டட் டிசீசஸ், அதாவது உணவு முறையினால் வர்ற ஃபேட்டி லிவர் டிசீஸ். இதை வந்து நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பல டெஸ்ட்டுகள் இருக்குது. எலாஸ்டோகிராஃபின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸை கிரேட் பண்ணலாம். அப்புறம் இதை குறைக்கிறதுக்கு சார் சொன்ன மாதிரி அகெயின் நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் போல விஷயங்களை செஞ்சாலே நம்ம வந்து ஃபேட்டி லிவரை நல்லாவே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபேட்டி லிவர் வந்தவங்க வந்து இஃப் யூ கோ இன் டு ஃபாஸ்டிங், ரெகுலர் ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விரதங்கள் முறைகள் எல்லாம் எடுக்கும்போது ஃபேட்டி லிவர் டிசீஸை நல்லாவே நம்மளால் குறைக்க முடியும். சுகர் வரத்துக்கு முன்னாலேயே காலில் இருக்கிற உணர்ச்சி குறைய தொடங்குது. உணர்ச்சி குறைய தொடங்குறது நமக்கு தெரியறது கிடையாது.